Hi guys, it's me Priyanthi. இன்னைக்கு டேல என்னன்னா நம்ம சிம்பிளான மண்டலா டிசைன் தான் போட போறோம். அதுவும் இல்லாம ஒரு ஃபுல் ஹேண்ட் ஃபில் பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நடுவுல ஒரு டேப் ஒட்டிக்கிறோம். இந்த டேப் எதுக்குங்கறத நான் லாஸ்டா சொல்றேன். நீங்களும் கவனிங்க. அண்ட் நடுவுல வந்து நம்ம வந்து ஒரு சர்க்கிள் போட போறோம். அந்த சர்க்கிளுக்கு வந்து நீங்க ஒரு சின்ன மூடி ஏதாவது எடுத்து அதுல வந்து சின்ன சின்ன டாட்டா வச்சு நீங்க சர்க்கிள் போட்டுக்கலாம். சும்மா நார்மலாவே கையிட்டு போடலாம். பட் என்னன்னா நம்ம பிகினர்ஸ்க்கு இப்படி போடும்போது அது இன்னும் கொஞ்சம் நீட் லுக் கொடுக்கணும்க்காக நான் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் வந்து நடுவுல வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு சிம்பிளான மண்டலான்னு சொல்ல முடியாது. ஒரு கிராண்ட் லுக் தான் கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் வந்து சுற்றி ஒரு சின்ன இந்த மண்டலா ஃபில்லிங் கொடுத்ததுக்கப்புறம் சுற்றி ஒரு லைன்ஸ் கொடுத்துக்கிறோம் இந்த மண்டலா டிசைனுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த லைன்ஸுக்கு மேலே வந்து நான் ஹம்பு கொடுக்க போகிறேன். இந்த ஹம்பு வந்து குட்டி குட்டியான ஹம்பு தான், 4 பார்ட்ஸாக பிரித்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து அந்த குட்டி குட்டி ஹம்ப்ஸ்க்கு மேலே வந்து நம்ம பெரிய ஹம்பு கொடுக்க போகிறோம். நான் வந்து ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஒரு சிஸ்டராக யாருன்னு தெரியல, ஒருத்தவங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க கமெண்ட் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்காகவே நான் இந்த வீடியோ வந்து ஃபுல் ஹேண்டுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு நினச்சேன். அந்த மோட்டிவேஷன்லேயே நான் அந்த வீடியோவை எடுத்தேன். ஸோ இது கொஞ்சம் அவசரமாக எடுத்த வீடியோ தான். ஸோ அதனாலேயே கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் கொஞ்சம் சொதப்பிச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஃபைனல் லுக் நல்லாவே இருந்துச்சுங்கிறதுக்காக நான் அதை அப்படியே அப்லோட் பண்ணுறேன். அண்ட் வந்து அந்த ஹம்புக்கு மேலே நம்ம வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதையுமே 4 பார்ட்டாக பிடிச்சி ஸ்பைரல் கொடுத்து அது சின்ன சின்ன ஹம்பாக கொடுத்து டாட் வச்சுக்கிறேன். ஸோ அந்த 4 பார்ட்ஸாக பிடிச்சதில் நடுவில் 2 ஹம்ப் வர மாதிரி நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கும் லைன்ஸ் நடுவில் வந்து ஒரு சின்ன டிராஃப்ட் டிசைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கீழே ஒரு லைன்ஸ் கொடுத்து 3 லைன்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு 2 லைன்ஸை மட்டும் ஃபில்லிங்ஸ் பண்ணிட்டு அடுத்த லைன்ஸுக்கு ஹம்பு கொடுத்து ஒரு ரோஸ் போட்டுக்கிறேன். இங்கே நான் வேறு டிசைன் போகணும்னு நினச்சிருந்தேன், பட் நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் போட்டுட்டேன். ஸோ மேலேயும் அதே மாதிரி தான் ஒரு ஹம்பு கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்பைரல் அந்த மாதிரி டிசைன் கொடுத்து 5 ஃபிங்கர்ஸ்லேயும் ஒரே மாதிரி டிசைனை வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ பார்க்க ஒன்று போல் தெரியணுங்காக நான் அந்த டிசைன் கொடுக்குறேன். ஃபிங்கர்ஸ்க்குமே வேறு டிசைன் கொடுக்கணும்னு நினச்சேன், பட் ஏதோ ஒரு ஞாபகத்தில் கொடுத்துட்டேன். பட் அதுக்கப்புறம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து டேப்பை மட்டும் எடுத்துட்டு நடுவில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி நேம் எழுதணுமோ அந்த மாதிரி நேம் எழுதிக்கோங்க. நான் பிரியா தீப்ஸ்னே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா பார்டர்லாம் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக நல்லா திக் லைன்ஸாக போட்டுக்கிறேன். இப்போ ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதான் நம்ம மெஹந்தியோட அவுட்புட். அண்ட் வந்து இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.